எப்ப ராம எப்ப ராமசாமி எப்ப ராம யோ ராமசாமி இங்க வாயா கையோட போடியா. என்னப்பா இது பேப்பரு? இல்லப்பா பஞ்சாயத்து எலெக்ஷன் வருதுல்ல, நிக்க போறேன், அதனால அதை ஒரு கையெழுத்து ஒன்று போடு. எப்பா நம்மளுக்கு நம்ம வேலையே தீர மாட்டேங்குது, இதுக்கு ஊர் வேலையெல்லாம் தேவையாப்பா நம்மளுக்கு? என்னப்பா நீ சுயநலமா இப்படி பேசுற? இந்த ஊரை டெவலப் பண்ணணும், நம்ம பசங்களை டெவலப் பண்ணணும். தமிழ்நாட்டில் வருங்கால எதிர்காலமே நம்ம கையில் தான்ப்பா இருக்குது. அதை ஓட்டு போட்டு நம்ம காந்தி என்ன சொல்லிக்காரு தெரியுமா, பெரியார் என்ன சொல்லிக்காரு தெரியுமா, அண்ணா என்ன சொல்லிக்காரு தெரியுமா, கலைஞர் என்ன சொல்லிக்காரு தெரியுமா, ஏன் நம்ம இளைய தலைவர் என்ன சொல்லிக்காரு தெரியுமா? தெரியாதுப்பா, நான் தெரியாமல் ஒரு வார்த்தை கேட்டுட்டேன். எங்கே கையெழுத்து போடணும் மட்டும் சொல்லு, நான் பேசாமல் போட்டு தரேன். இந்தாப்பா போயிட்டு வாப்பா. சரிப்பா நீ வரையா? நான் வரலப்பா, காலையில் தான் சோறு வச்சேன், கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கணும். நீ நான் சாப்பிட்டு போட்டு நான் காட்டு வேலையை பார்க்குறேன், நீ தாராளமாக போயிட்டு வைப்பா. கத்திரிக்காய் குழம்பா? ஆமாப்பா, நான் போய் சாப்பிட்றேன், நீ போய் உங்கள் வேலைக்கு பாரு. வயிறு வேற பசியாகுது. இவன் வேறு என்ன கத்திரிக்காய் குழம்பு வேறு சொல்லிக்கிறான். சோறா சோசியல் சர்வீஸா, சோசியல் சர்வீஸா சோறா? சோறை சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஹலோ மிஸ்டர் ராமசாமி, ராமசாமி இல்லையா? வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இன்றைக்கி சூடாக சுவையாக செய்ய போகிறோம். நாங்கள் சமைச்சு ருசிக்க போகிறோம், நீங்களாம் பார்த்து ரசிக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ ராமசாமி இருப்பா, நானும் வரேன், பசி வேற ஆகுது. ஏன்னாப்பா இப்போ தான் அரசியல் அது இதுன்னு இப்போ ஏகப்பட்ட வார்த்தை பொழந்துக்கிட்டுனா, இன்றைக்கி சோறுன்னு சொல்லி வேட்டியும் மடிச்சு கட்டிட்டு வந்து உட்காந்துட்டேன். என்னப்பா பண்ணுறது, நீ வேறு என்ன கத்திரிக்காய் குழம்புன்னு சொன்னியா, நமக்கு வேறு வயிறு கபகபங்குது, பசி வேற ஆகுதா. அதான் சோசியல் சர்வீஸாக சோறான்னு பார்த்தா நமக்கு சோறு தான் முக்கியம். அதனால தான் பார்த்தேன், சரி இது சாப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்த்தேன் தான் வந்துட்டேன். உங்களோட சேர்ந்து நானும் சமைக்கிறேனப்பா. சரி வாப்பா, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமாப்பா. ஃபஸ்ட்டு ப்ராசஸாக இந்த கத்திரிக்காயை இந்த காம்பை மட்டும் வெட்டிட்டு இது 4 துண்டாக நம்ம அறுத்துக்குவோம். ரெடியா? இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குவோம் தலைவரை. ஓகே, ஊற்றிக்குவோம் ஊற்றுன்னு இப்போ அந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்து உள்ளே முழுசாக போட்டுருவோம். ஏன்னா கத்திரிக்காய் தான் நம்மளுக்கு வந்து இதாக இருக்கணும். போடு கருத்து. இதே எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே இதில் கடுகு இருக்குதுங்கண்ணா, அப்புறம் வெந்தயம் இருக்குதுங்கண்ணா, கடலப்பருப்பு இருக்குதுங்கண்ணா, இந்த 3ஐயும் போட்டுடலாங்கண்ணா. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட போகிறோம். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பூண்டு, சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு நம்ம ஒரு அரைச்சாறு எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். இங்கே வந்து நம்மகிட்ட அந்த வசதி இல்லாதனால நம்மளே இப்போ அரைச்சிட்டோம். அடுத்த வாடியிலேருந்து அம்மிக்கெல்லாம் வாங்கி அரைச்சிக்குவோம். இப்போ அதை எடுத்து உள்ளே ஓட்டுடலாம். என்னப்பா நீ விறகு வைக்கிற? இங்கே வர எப்படி முழங்கு எல்லாம் வேட்டி பிடிச்சதுனால பிடிச்சி எரி எல்லாம் எல்லாம் கருகி போயிடலாம். எல்லாம் முதல்ல இது வச்சு முதல்ல இதெல்லாம் மெயினான இடமாப்பா, கருகிருமாப்பா. எலெக்ஷன் வேற ஆரம்பிக்குது, நான் வேறு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிற்கலான் இருக்கிறேன். இல்லைங்க, அப்படி ஓரமாக பேசுங்க. நான் பேச முடியல, எரியுது. ஆளை வேற போட்டு நம்ம ஒன்றும் பேச முடிய மாட்டேங்குதாப்பா. கத்திரிக்காய் அப்படியே உள்ளே போட்டுருவோம். எப்போ ராம நம்ம ஒன்று பண்ணலாமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாமா? நம்ம 2 பேரும் சேர்ந்தா? ஆமாம். நான் ஒரு அன்னக்காவடி, நீ ஒரு அட்டை போட்டி. நம்மளுக்கு நம்ம 2 பேரும் வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுறதே பெருசு. நம்மளை நம்பி யாரப்பா ஓட்டு போடுவா? பணம் வருவா கட்சியா? என்னப்பா பேசுகிற? சீக்கிரம் செய்யப்பா, எனக்கு வேறு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் வேறு எலெக்ஷனில் வேறு நிற்கலான் இருக்கேன். என்ன சீக்கிரம் செஞ்சு விடுங்க. அந்த பக்கம் அப்படியே போகிறப்போ இது இல்லைக்கு நான் செஞ்சுட்டு வந்துடுறேன். எலெக்ஷன் என்ன நீ காமெடி பண்ணிட்டு தெரியல? எலெக்ஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்கலான் இருக்கேன். நீ அங்கே நின்று இங்கே நின்று நான் பேசிட்டு இருக்கிறேன். காசு கட்டு விட்டுவீங்க. காசு தானே ஐயா, அதெல்லாம் பார்த்துக்கலாமே ஐயா. எனக்கு காசு இருந்துட்டு எல்லாம் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கம்முன்னு நீ உனக்கு சட்டி சோறு குழம்பு தவிர வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது.
இப்போ தான் பார்த்துங்க, இவருக்கு எல்லாம் தெரியும். இந்நேரம் வரைக்கும் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு பேசிகிட்டு இருந்தார். சோத்து சட்டியை மேலே வச்சுன்னு திப்புரு பின்னங்கால் புடவை அடிக்க உள்ளே வந்து உட்காந்துருக்காரு நம்ம கூட. நமக்கு இப்போ சோறு தான் முக்கியம். அதனால தான் சீக்கிரம் செஞ்சு விடு. எனக்கு வேறு நேரம் ஆச்சு. சட்டசபைக்கெலாம் போகணும், அவங்க எல்லா மக்களை பார்க்கணும். வேட்டியை உட்காம இருந்தாங்கன்னா சரி. சட்டசபையில் இப்போ புளி நம்ம அப்படியே ஊற்றிடுவோம். இப்படி கொதிக்கும் போது லைட்டாக அப்படியே காய் உடையாமல் லைட்டாக கிண்டி விடுங்க பார்க்கலாம். நீங்கள் அரசியல்வாதி ஆகிட்டா எப்படி கிண்டுவீங்களோ அதே மாதிரி கிண்டி விடுங்க. பார்த்துங்க, இவருக்கு ஓட்டு போட்டுருங்க. சரி கேட்டுறப்பா, ஓட்டு கேட்டுரு எல்லாத்துக்கும். அப்படி எல்லா மக்களும் நம்மளுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க. பஞ்சாயத்து அரசியலில் நான் தான் நிற்க போகிறேன், பார்த்து ஓட்டு போட்டுருங்க. அப்படி ஓரமாக நிற்க சொல்லுவாங்க. சரிங்களா? கையெடுத்து கும்பிட்டு கேளப்பா ஆளு. எப்பா பார்த்து ஓட்டு போட்டுருங்கப்பா. ஓட்டு போட்டால் நம்மளுக்கு என்ன செய்வீங்க? நம்மளுக்கு பர்சனலாக என்ன தலைவராக செய்வீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். பர்சனலாக அதாவது அப்போ மணிக்கில் விடும். நம்மளுக்கு ஒரு ஷிஃப்ட்டு கார் மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். ஷிஃப்ட்டு காருன்னப்பா, ஆடிக்காரே வாங்கிக்கலாம், கவலைப்படாத. சரியா? அதுக்கு டிரைவரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்க தலைவர். அவர் பேர் கார்த்தி. சரி சரியா? கார் ஓட்டுற பேர் கார்த்தி. ஆமாம், காருக்குள் கார்த்தி, டிரைவர் கார்த்தி. சரிங்க, ஓகேவா? பண்ணிடலாம். அவர் ஒருத்தர் இருக்காரு, வளர்த்தியா இருப்பார். சரியா? வளர்த்தியா ஒல்லியா லீனாக இருப்பார். 3 அடிங்களா தலைவர் உங்களை மாதிரி? ஒரு 12 அடி இருப்பார் அவர். அவரு ஸ்டேரிங் பிடிச்சாருன்னா கார் மட்டும்தான் தெரியும். தலைவர் அப்படி தெரியல. சொல்லுங்க. எங்கள் வீட்டில் வளர்த்துற நாயே எந்திரிச்சு தான் உங்களோட வளர்த்தியா இருக்கு தலைவர். பார்த்தியா, இந்த நக்கல் ஐயாடிது ஆகாதுங்கிறது. அப்போ இப்படி ஆயிடுச்சு. அடாடாடாடா அருமையாக இருக்குது. ஓ என்ன பயங்கரமாக இருக்குது. வாரு இறக்கிடுவோமா? நேரம் பொறுமையாக சமைச்சா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராக இருக்குது. சாப்பாடு ரெடியாக இருக்குது. இப்போ போட்டு அள்ளி விளாச போகிறோம். வா, பார்க்கறக்கே பயங்கரமாக இருக்குதப்பா. இந்த சோத்து கூட ஒரு கத்திரிக்காயும் வச்சுக்குவோம். வச்சு அப்படியே அடி அடித்தோம்னு வச்சுக்கோங்க. பா ஓகே. யோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுயா. நம்ம சேனலில் இதே மாதிரி வாரம் ஒரு நல்ல ஃபுட்டோட வந்து சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.